வணக்கம். எனது வலியொலி பார்வையாளர்களான ஒருவருக்கு நான் தான் உங்கள் டி கே சங்கர். தமிழ் கல்விக் கழகத்தாலே இங்கே பொங்கல் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறன. அந்த நிகழ்வுகள் தான் எனது வலியொலி பதிவினூடாக நான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறேன். பிள்ளைகள் இதுவரை உங்களுக்குரிய நேரங்களை நான் சொன்னாங்கள். எல்லோரும் வந்து நல்லபடியாக கலந்து பேசிக் கொண்டிருந்தீர்கள். இப்போது பொங்கல் நிகழ்வுகள் ஆரம்பமாக போகிறது. எல்லோரும் அமைதியாக இருங்கள். மற்றது வந்து உங்களுடைய இருக்கையில் எல்லாரும் வந்து நெருங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களுடன் கூடிய அன்பு வணக்கம். உலகத்தில் 15வது ஆண்டு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம். மார்கழி பெண் மனமின்றி பிரிந்து செல்ல தைமகள் வந்தாள், அன்பு ஒளி வீசிட தைமகள் பிறந்தாள். இதனை மகர சங்கராந்தி என்றும் அழைப்பர். இத்தை திருநாள், அறுவடை நாள், தைப்பொங்கல் உலகத்தில் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு என்னுடன் சக அறிவிப்பாளர்களாக இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது பள்ளியின் மாணவர்களான அபிரன் அருளேசன், இலக்கியன் ஆகியோர் தாயக விடுதலை போரில் தமது இன்னுயிரை ஆகுதியாக்கிய மாவீரர்களையும் அப்பாவி பொதுமக்களையும் நாட்டு பற்றாளர்களையும் நினைவில் நிறுத்தி மிருதை போற்ற கல்வி கழகம் கோபுரமாயுயர்ந்திடுமே கோலம் செய்யும் கல்வி கழகம் வளங்கள் ஓங்கி வாழ்கவே. எங்கள் மிதன்கின்ஸ் கவுன்சிலர் ஜேம்ஸ் லங்காஸ்டர் மற்றும் மிதன்கின்ஸ் தமிழ் கம்யூனிட்டி ஒவ்வொரு வருடம் இந்த பொங்கல் விழா நடக்கிறது. அனைத்து நிகழ்வுகளும் வருடம் வருடம் நடக்கிறது. பாடசாலை ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்றைக்கு 15 வருஷத்துக்கு ஏற்ற வளர்ச்சியும் அது இதே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் நாங்கள் மட்டுமல்ல, அனைவரும் ஆசிரியர்கள் தான் மெயின், அதோட பேரண்ட்ஸ் நாங்களும் ஒரு சைட் சப்போர்ட்டாக இருந்து வளர்த்து கொண்டிருக்கோம். இன்னும் இது மெருகூட்டப்பட்டு அடுத்தடுத்த சந்ததி இது இன்னும் சிறப்பாக இருக்கும். என்னுடைய இந்த வாழ்த்துக்கள். நன்றி. குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல. ஆமா மாஸ்டர், இன்று நமது கல்விக் கழகத்தின் 14
15ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது சரி பிள்ளை. பல நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்கள் தாங்கி நிற்கின்ற ஒரு தளமாக இன்று முன்னே நாள் மாணவர்கள் என்கின்ற ஒரு பெரும் அணி வெளியில் நின்று இந்த கல்விக்கழகத்தின் பெருமைகளை இங்கு பெற்ற தமது ஆளுமைகளை அவர்கள் இந்த சமூகத்திற்கு அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போது என்னோடு 2026 இருந்து 2029 நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் இதில் நிற்கின்றோம். உங்களோட நேரங்களை நாங்கள் எடுக்காமல் மிக விரைவில் எனது உரை பொங்கலை தந்தான் ஒற்றை எழுத்தில் மாதமாய் பிறந்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றே சொல்லாமல் சொன்னார் யாவரும் கூடி இயற்கையை போற்றுவோம் என்றார் நல்லறம் சூடி வாழ்க்கையை ஏற்றுவோம் என்றார் பண்பாடு கலாச்சாரம் இவற்றை போற்றி பேணுவதற்காக அமைந்தாலும் இவற்றுள் முதன்மையானது நன்றி மறவாகும். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லாததை அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவர் வாக்கினை உங்கள் முன்றையில் வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். படைத்த கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சினாய் கழிப்படைத்த மொழினாய் கடுமை கொண்ட தோணினாய் கழிப்படைத்த மொழினாய் கடுமை கொண்ட தோணினாய். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. நல்ல சிறப்பாக நடக்கிறது. இதில் பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு. ஊர்ல இந்த ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்கு. வணக்கம். நான் தமிழ் ஸ்கூலுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, உண்மையிலே சரியான கடினமான டைம்லையும் இந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல நான் இவ்வளோ பேரையும் வந்துட்டு ஒன்று கூடி அவைக்கு என்ன சொல்கிறது அவையை ட்ரெயின் பண்ணி அவையை வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியாக செய்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதை வந்து ஒரு டெடிக்கேட்டடாகவும் ஒரு இதாகவும் செய்கிறது வந்துட்டு உண்மையிலேயே அவைக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனுனை காண என்ன மூடி வருவேலோ சந்தமிழை காக்கும் வேல் சேவக்கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை Mayor, thank you very much for coming to our Milton Keynes Tamil Academy. Thank you. Would you like to say a few words about your experience today? Absolutely. It's wonderful to be here, to be able to celebrate Happy Pongal to every one of you. But also it's wonderful that we've got so many different diversity cultural groups in Milton Keynes. And this is what I find when it comes to Milton Keynes. Everyone comes together as a community
And the festivals that we have are absolutely second to none, one of the best ones that I go to. It's wonderful how many people we've got in here and across Milton Keynes for all the events. So thank you so much for having me, and I wish you all the success, and I hope it goes so well for the rest of the day. I wish I could stay longer, but as you know, there's so many events across Milton Keynes today. But I'm so happy with the Milton Keynes Tamil Academy for all that you do as a community. Thank you very much for coming to the Milton Keynes Tamil Academy. I really appreciate your Not a presence problem. here. And once again, thank you so much for your time and also for your commitment towards this. Excellent. Thank you. Thank you. வடிவேலோ கந்தனுனை காண என்ன மூடி வருவேலோ சந்தமிழை காக்கும் வேல் சேவக்கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினே மேடு பாலங்கள் கடந்து ஆடினே அவனாலயம் முளைத்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினே மேடு பாலங்கள் கடந்து ஆடினே அவனாலயம் முளைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலையில் ஆள்பவன் நீ மாம்பழத்தின் கோபம் கொண்டு பழனி மலையில் ஆண்டவன் நீ பொங்குகளோலமாக செந்தூரிலே வாய்ப்பவன் நீ வெள்ளி தேவயானையுடன் திருத்தனிலே நாயகன் நீ. வைத்தவர்களில் இவர்களில் ஒரு சிலரை இங்கே பார்க்கக்கூடியது. அவர்களிடம் இன்று 15வது ஆண்டு நிறைவையொட்டிய பொங்கல் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை பற்றி ஒரு சிறிய ஒரு கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். 15வது ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வச்சு இந்த தெப்பங்கள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. புது நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்குது. அதே நேரத்தில் நாங்களும் 15 வருடமாக பாடசாலையிலிருந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். எப்பவும் எங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்கும். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பாடசாலை என்ற நிர்வாக ஒழுங்கு கட்டமைப்பை பார்ப்போமாக இருந்தால் 3 வருடத்துக்கு ஒரு முறை பெற்றோர்களால் நிர்வகிக்கப்பட்ட தேர்தல் மூலம், அப்படித்தானே, தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு இங்கே பெற்றோர்களாக இருக்கிறவர்களைத்தான் 3 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் நிர்வாகம் தேர்வு செய்கிறீர்கள். உண்மையா அந்த மனநிலை எப்படி உங்களுக்கு வந்தது? அதை அதுதான் சரியான ஜனநாயகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த முறைமை நாங்கள் கொண்டு வந்தாங்கள். ஆனால் இந்த வருடம் சற்று வித்தியாசமாக 9 பேர் மட்டுமே போட்டியில் பங்கு பெற்றியதான். 9 பேர் மட்டுமே புதிய நிர்வாகத்துக்கு அந்த விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்து இருந்தபடியினால் அது ஒரு தேர்தல் இல்லாத ஒரு நிர்வாகமாக நிர்வாக உறுப்பினர்களின் பூர்ண ஒத்துழைப்போடு அமைக்கப்பட்டது. மற்றது 15 வருடங்களை பற்றி கேட்டிருந்தீங்கள். உண்மையிலே இந்த பாடசாலை இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முதல் தொடங்கும் பொழுதும் மிகுந்த சவால்கள், பெருத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் தொடங்கி இன்று 15வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. அந்த நேரங்களிலும் வளமை போலவே நிறைந்த சவால்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ் அமைப்புகள் எல்லாவற்றிலேயும் சவால்களுக்கு மத்தியிலே தான் பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களோட பாடசாலையும் ஒன்றும் அதிலிருந்து விதிவிலக்கில்ல. ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி மிக மிக சிறப்பாக இந்த பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு நிர்வாக உறுப்பினராக இருக்கிறீர்கள். கடந்த சனிக்கிழமை கூட 4க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைந்திருக்கின்றார்கள். 11 மாணவர்களுக்கு மேல் புதிதாக இணைந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த பாடசாலை தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதை தவிர எப்பொழுதுமே வீழ்ச்சி பாதையில் செல்லவில்லை. அதே போல பிரித்தானிய மட்டத்திலே பல முறை இந்த பாடசாலை பிரித்தானிய மட்டத்திலேயே அதிகூடிய மாணவர்கள் வெற்றி பெறும் பாடசாலையாக தொடர்ச்சியாக பதிவு செய்திருப்பது மிகச்சிறப்பான ஒரு விடயம். உண்மையிலேயே எங்களோட பாடசாலையும் ஒரு வெளி மாவட்டங்கள் லண்டனை பொறுத்தவரை அதிகூடிய மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலையாகவும் அதிகூடிய ஆசிரியர்கள் கற்பிக்கும் பாடசாலையும் அதே போன்று தொடர்ச்சியாக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினால் நடாத்தப்படும் போட்டிகளாக இருந்தாலும் சரி, தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முற்றுமுழுதாக ஆதரவு தெரிவிக்கின்ற ஆதரவு கரம் கொடுக்கின்ற ஒரு பாடசாலையாக எமது பாடசாலை விளங்குகின்றது என்பது மிகவும் பெருமைக்குரிய விடயம். நிச்சயமாக நீங்கள் ஒரு புதிய நிர்வாக உறுப்பினர் இந்த பாடசாலையை
மேலும் மேலும் வெற்றி பாதைகளிலே பல வரலாற்று பதிவுகளையும் பதிவு வேண்டும் என்று உங்களோட நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாக கட்டாயமான ஒத்தாசைகளை வழங்கி இந்த பாடசாலைக்கான ஒத்துழைப்பையும் இந்த இடங்களை நானும் வழங்குவேன். என்ன நன்றி அண்ணா, உங்களோட நன்றி நன்றி நன்றி. திரும்ப திரும்ப நன்றி. மிக அழகாக தனது பொங்கல் உழவனுக்கு ஒரு நாளாம், மாட்டினை போட்ட துள்ளி வந்த ஒரு நன்னாளாம், உலக மக்கள் கூடி ஒன்றிணைய வந்த நன்னாளாம், பொங்கல் பண்டிகை உன் நன்றியை கணிப்பியாக்குகின்றேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அதில் வருகை தந்து சிறப்பித்த பிரதம விருந்தினர்களுக்கு மதித்துக் கொள்கின்றோம். அறியாமை இல்லைக்கு அறிவித்துவம் ஏற்றுகின்ற தலைவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவை பெற்றோம். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைத்த அம்மாவுக்கும் இதயம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா இனிதே நலன் விரும்பிகள், முந்தைய நாள் நிர்வாக உறுப்பினர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், விழாவிற்காக புலப்பில கலைஞர்கள் மற்றும் ஒலி அமைப்பு வழங்கிய கஜனண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றியை வழங்க எமக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றியுரையை வழங்கிய திரு ஜீவன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது வலை ஒலிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு, எனது வலை ஒலிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.